புலவர் ஒருவர் நெடுஞ்சாலை வழியே கால்நடையாக சென்று கொண்டிருந்தார். வறுமை என்றால் என்ன என்பதை அவரது தோற்றமே பிறருக்கு எடுத்துச் சொல்லும். பசி என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை அவரது முகத்தை பார்த்தே மற்றவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அவரது கண்களில் மட்டும் அறிவின் தீட்சண்யம் சுடர்விட்டது. அவர் பிறந்த கிராமத்தில் பலர் சொந்தமாக நிலம் வைத்திருந்தனர். மற்றவர்கள் விவசாய கூலிகளாக இருந்தனர். இவருக்கோ சொந்தத்தில் நிலமும் இல்லை. இவரது கல்வியும் புலமையும் மற்றவர் நிலத்தில் வேலை செய்யும் நிலைக்கு இவரை அனுமதிக்கவில்லை. இவரே வேலை செய்ய முன்வந்தாலும் அவர்களும் அதை ஏற்க தயங்கினர். ஏதாவது மன்னரிடம் சென்று தமது புலமையை காட்டி பரிசில் பெற்று வர எண்ணி புறப்பட்ட அவர் தான் எந்த நாட்டுக்கு, எந்த மன்னனிடம் போக, எந்த வழியில் செல்வது என்று கூட தெரியாமல் சென்று கொண்டிருந்தார். எதிரே யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் என்று படாடோபமாக வருகிறார் ஒருவர். தலையில் பட்டு உத்தரியம் தரித்து, மார்பில் முத்தங்கி அணிந்து, மகர கண்டிகை ஊசலாட அம்பாரி மீது கம்பீரமாக வரும் அவரை உற்று பார்க்கிறார் இவர். பார்த்தவுடனே புரிந்துவிட்டது, அவரும் ஒரு புலவர்தான் என்பது. வந்தவரை பார்த்து புலவர் கேட்கிறார்: தேருலை புரவி வாரணத் தொகுதி திரைகள் கொண்டு வரும் மன்னா, நின் தேயம் ஏது, உனது நாமம் ஏது, புகழ். அதற்கு அந்த புலவர் மறுமொழி கூறுகிறார்: வாரும் ஒத்தகுடி நீரும் நானும், மகதேவன் ஆரைநகர் காவலன் வான பூபதி மகிழ்ந்தளித்த வெகுவரிசை பெற்று வரு புலவன் யான். நீரும் இப்பரிசு பெற்று மீள வரலாகும் ஏகும். இப்படி போகிறது அந்த சங்ககால பாடல். வறுமையில் வாடி அரசனை பாடி பரிசில் பெற்று வரலாம் என்று சொல்லும் புலவனை ஏற்கனவே மன்னரிடம் பாடி பரிசில்கள் பெற்று வெற்றியோடு திரும்பும் புலவன், நீங்களும் என்னை போல் பரிசுகள் பெறலாம் என்று தெம்பு கொடுத்து மன்னனின் பெயர், அவன் இருக்கும் திசை, அவன் அரண்மனைக்கு செல்லும் வழி, அடையாளங்கள் எல்லாவற்றையும் விவரித்து கூறுவதுதான் ஆற்றுப்படை என்னும் பாடல் இலக்கணமாகும். புறநானூறு உள்ளிட்ட சங்க இலக்கியங்களில் இதற்கு தனி இடம் உண்டு. சிறு பாணாற்றுப்படை, பெரும் பாணாற்றுப்படை, பொருநகர் ஆற்றுப்படை போன்றவை இந்த வகைகளில் தனி சிறப்பு மிக்கவை. ஆன்மீகத்திலும் கூட இத்தகைய ஆற்றுப்படைகள் உண்டு. ஆற்றுப்படை என்றால் பாடலாக அல்ல. நாம் கூற வருவது இலக்கியம் பற்றி அல்ல. வறுமையில் வாடி பொருள் வேண்டி செல்லும் புலவனை பரிசில் பெற்று வரும் புலவன் வழிகாட்டி உதவி செய்து அனுப்புகிறான். அதேபோல் இறைவனை நாடி முக்தி பெற, ஜென்ம சாபல்யம் தீர, ஆத்ம ஈடேற்றம் நாடி தவிக்கும் ஜீவன்கள் ஏற்கனவே இறை அனுபவம் பெற்ற மகான்களை கண்டு வணங்குகின்றனர். அவர்களும் கவலைப்படாதே, இறைவன் மிக அருகில்தான் உள்ளான் என்று கூறி அவனை சென்று அடையும் வழிகளை விவரிக்கின்றார்கள். இத்தகைய வழிகளை முக்தி தரும் ஆற்றுப்படை என்றே கூறலாம். ஒருவன் தான் அடைந்த அனுபவத்தை மற்றவரிடம் கூற இயலாது. ஆனால் அதை நோக்கி சென்றடையும் பாதைகளை விவரிக்கலாம். அத்தகைய பாதைகள் சைவம், வைணவம் என்ற மதங்களாகவும் இருக்கலாம், அல்லது சரியை, கிரியை, யோகம் என செயல்பாடுகளாகவும் இருக்கலாம். அமெரிக்காவில் ஒருவர் தனது திறமையால் 5000 கோடிக்கு அதிபதி ஆனார் என்றால் அது நம்மை அவ்வளவாக பாதிப்பதில்லை. ஆனால் நம் ஊரில் நம் கண் எதிரே ஒருவர் 10 கோடிக்கு அதிபதி ஆனாலும் அது நம் கவனத்தை ஈர்க்கும். அவர் சென்ற அதே துறையில் நாமும் முயற்சிக்கலாமே என்ற ஈடுபாட்டை ஏற்படுத்தும். அதுபோல் ஆதிசங்கரர், புத்தர், ஏசுநாதர் என்றெல்லாம் கூறும்போதே மனத்துள் அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மகான்கள் என்ற எண்ணம் ஓடுவதால் அவர்கள் இறை தரிசனம் பெற்றது பெரிய விஷயமாக தெரியாது. அதுபோல் நாமும் முயற்சிக்கலாம் என்ற எண்ணமும் வராது. ஆனால் ஆண்டாள் விஷயம் அப்படி அல்ல. ஒரு சாதாரண பெண், அதுவும் சிறுமி, தனது நம்பிக்கையாலும் நேசத்தாலும் இறையருள் பெற்றது மட்டுமல்லாமல் பெண்கள் ஆன்மீகத்துக்கு தகுதி அற்றவர்கள் என்ற எண்ணத்தையே உடைத்தெறிந்தும் காட்டினாள். பெரியாழ்வார் என்ற மகாபக்த சிரோன்மணியால் வளர்க்கப்பட்டவர் கோதை நாச்சியார் என்னும் ஆண்டாள். அவளுக்கு விஷ்ணு என்ற பெயரையே சொல்லி தந்தவர் அவர்தான். ஆனால் அவர் அடைய முடியாத ஜீவன் முக்தி அவளுக்கு கிட்டியது. அதுவும் ஸ்ரீரங்கத்தில். அவர் கண் எதிரிலேயே உள்ளே நுழைந்தவள் ஒரு நொடியில் ஜோதியாக மறைந்தாள். பெரியாழ்வாரும் பரம பக்தர்தான். ஆனால் ஆண்டாளின் பக்தி இறைவணக்கம் என்ற நிலையையும் தாண்டி சுவாசிக்கும் மூச்சாகவே மாறிவிட்டது. அதனாலேயே அவரால் முடியாததை தனது இளம் வயதிலேயே அவள் சாதித்து காட்டினாள்.
தான் கண்ட வழிகளை தமது திருப்பாவை பாடல்களால் மக்களுக்குச் சொன்ன ஆண்டாள் இவற்றை பின்பற்றுபவர்கள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று பாடி முடிக்கிறாள்.